ஸ்டார்ட் பண்ணலாமாப்பா? ஏப்பா கொட்டரைக்குள்ள அடிச்சு போட்டு இப்படி பண்ண எப்படி? மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 8 பேர் தான் இருக்கிறீங்க, 200 பேர் இருக்காங்க. ஓப்பன் பிளேஸ் தான் காத்த பேர். நீங்க உட்காந்துருக்க, நீங்க 8 பேர் தான் இருக்கிறீங்க, 200 பேர் இருக்காங்க. அது இருக்குங்க, 250 பேர் இருக்காங்க. இப்போ ஒன்றைத்தான் நீங்கள் கேட்கிறீர்கள். பரணி சில்க்ஸ் அது பெரிய போர்டு இருக்கிறது, அதுக்கு என்ன செய்ய போகிறேன் என்று கேட்டிருக்கிறீர்கள். அதை பொறுத்தவரையிலும் தொண்டர்கள் அதில் ஏறாது இருக்கிறதற்கு முள்கம்பிகள் சுற்றி விடப்படும். அப்போது அதில் ஏறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதே இடத்தில் எங்களுடைய தொண்டர் படைகள் 5 பேர்கள் அங்கே இருப்பார்கள், சீரடையோடு அதை கண்காணித்துக் கொள்வார்கள். நாங்கள் 1000 பேரை தயார் செய்கிறோம். காவல்துறை எவ்வளவு அனுமதிக்கிறதோ அந்த அனுமதிக்கு ஏற்ப நாங்கள் அதை அவளை பயன்படுத்திக் கொள்வோம். ஒரு கேபின் குறைந்தது 500 to 700 பேர்கள். அது எவ்வளவு இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். அதான் 500 பேருக்கு 1000 பேருக்குள்ள கேபின். அவ்வளோதானே? ஓகே. தலைவர் விஜய் அவர்கள் காலை 11 மணியிலிருந்து 1 மணிக்குள் அவருடைய பேருரையை காண்பதற்காக மக்கள் வருகை தர இருக்கிறார்கள். குறிப்பாக காவல்துறையினுடைய விதிமுறைக்கு ஏற்ப கர்ப்பிணி பெண்களோ வயது முதிர்ந்தவர்களோ குழந்தைகளோ இவர் கூட்டத்தில் கலந்து கொள்வது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.